பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கமயில இருந்துட்டு பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. யாருக்காகடி போகாத இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வரேன், எல்லாம் உன் வாழ்க்கைக்காக தானே. ஏதோ எங்க சக்திக்கு மீறி உனக்கு நிறையவே நாங்க செஞ்சிட்டோம். ஆனா உங்க மாமனார் வீட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி என்னையும் உங்க அப்பாவையும் ஜெயில தூக்கி போட்டிருப்பே. உன் நல்லதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா எங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம உனக்கு தூக்கம் வராது போல இருக்கு. இனிமேல் உன்னை வச்சு சோறு துணிமணி எடுத்து கொடுத்த வரைக்கும் போதும். இதுக்கு மேல உனக்காக எங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீ அந்த குடும்பத்துக்காக தானே சப்போர்ட் பண்ண, நீ அந்த குடும்பத்துக்கிட்டே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில பொண்ணுன்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளி விட்டுறாங்க. தங்கமயில இருந்துட்டு நான் என்னமா பண்ணட்டும், அன்னைக்கு நம்ம பேசின எல்லாத்தையும் ராஜி மீனாவும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்ப வீடியோ ஆதாரம் வேற சொல்லிட்டாங்க. அதனாலதான்மா நான் பயந்து போய் உண்மையை சொல்லிட்டேன். இல்லாட்டி இதுக்கும் நான் போய் சொன்னேன்னு சொல்லி எல்லாருமே மறுபடியும் என்னை வெறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லிட்டேன்னு உன்னை அப்படியே வாமா மருமகளேன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்களா? இல்ல தானே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் இந்த பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு தங்கமயில் பேசின எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக என் அப்பா அம்மா சத்தியை மீறி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ நான் அதை சரியாக வாழ முடியாமல் இப்படி வாழ வெட்டியாக நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டு பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பேசாமல் நம்ம போய் தங்கமயில கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ கூடலாம் சத்தியமாக என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.